எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். ஆண்டவருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. இது ஒரு ஆராதனை ஆயத்த தியானம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து. சகோதர சபையின் ஆராதனை வேளையில் 4 நிலைகளில் நாம் கர்த்தரை நினைவு கூர்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, சபையாக தனிப்பட்ட நிலையில் நம்மை அர்ப்பணித்து ஆராதனையை நாம் நிறைவேற்றுகிறோம். இது அர்த்தமுள்ள ஆராதனையாக இருக்கிறது. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:13-14 வசனங்கள் வாசிக்கும் போது, பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இது அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய ஆழமான வார்த்தைகள் ஆகும். இங்கே 2 விஷயங்களை நாம் நினைவு கூறுகிறோம். பரிசுத்தமும் நீதியும் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த மேஜை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது மாத்திரமல்ல, நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதையும் இந்த மேஜை தெளிவுபடுத்துகிறது. தேவனுடைய அனாதி குணங்கள் ஆச்சரியமானது. ஏராளம் ஏராளம் ஆண்டவருடைய குணங்கள் நாம் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. அதிலே இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற அவருடைய அட்ரிபியூட்ஸ், அவருடைய குணநலங்கள் பரிசுத்தமும் நீதியும். இந்த 2ஐயும் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பில் பயன்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் நம்மை படைக்கும் போது வேதம் கூறுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறுகிறது. தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்த இந்த முதல் ஆதாம் பாவம் செய்த பின்பு அவனுடைய சாயலும் அவனுடைய ரூபமும் மாறுகிறது. இந்த சாயல் பரிசுத்தம், ரூபம் நீதி. ஆங்கிலத்தில் இமேஜ் லைக்னஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாவம் செய்த பின் ஆதாமை குறித்து வேதம் கூறுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் 5:3 ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். இங்க பாருங்க எப்படி ரூபம் மாறுகிறது. தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி தேவன் படைத்தது அவருடைய சாயல், அவருடைய ரூபம். ஆனால் ஆதாம் இழந்ததினாலே, பாவத்தினால் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய ரூபத்தையும் இழந்து தன்னுடைய சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி சேத் இந்த உலகத்துக்கு வருகிறார். இப்போ ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய சாயலாக மாற்றுவதற்குத்தான் இந்த பூவுலகத்திற்கு வந்த தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் யாரை முன்குறித்தாரோ முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுகிறார். பரிசுத்தமும் நீதியும் மறுபடியும் உங்களுக்கு அவர் அருளுகிறார். ஆச்சரியமான தேவனுடைய கல்வாரி சிலுவை மரணம். வேதம் கூறுகிறது பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இங்கே ஃபார்ம் லைக்னஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். கல்வாரி சிலுவையில் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 2 இடங்களில் அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். ஏசாயா 53:2 இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை.
அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. காம்லினஸ், அவரிடத்துல அழகு இல்லை, அவருடைய ரூபம் அந்த கேடு அடைந்தது என்றும் வேதம் கூறுகிறது. ஏசாயா 52:14 மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பந்தி முன்பாக அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சாயல் எப்படி இருக்கிறது? இந்த பந்திக்கு வரும் பொழுது நம்முடைய சாயல் மாறி இருக்கிறதா? நம்முடைய ரூபம் மாறி இருக்கிறதா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:10 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும். பாருங்க, கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக வரும்போது கடந்த 7 நாள் அளவும் என்னுடைய ரூபம் எப்படி இருந்தது, என்னுடைய சாயல் எப்படி இருந்தது, என்னுடைய பரிசுத்தம் எப்படி இருந்தது, என்னுடைய நீதி எப்படி இருந்தது, அதனுடைய நிறைவேறுதல் தான் இந்த பந்தி. ஏதோ நேற்றுக்கு சாயந்தரம் ஆயத்தமாகி இன்றைக்கு காலையில் நம்முடைய கடமையை முடித்து திரும்பி போகிற பந்தி இது அல்ல. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே எங்களுடைய நடக்கை எப்படி இருந்தது? கடந்த வாரம் 7 நாள் விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும், பவுல் இன்னொரு வேர்டு சேர்க்கிறார் பாருங்க, பிழையின்மையாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. இங்கே நான் இந்த அப்பத்தில் பங்கு பெறுவதற்கும் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கும் நீங்கள் சாட்சி அல்ல, தேவன் சாட்சி. ஒருவேளை உங்களுடைய கண்களுக்கு மறைவாக அல்லது நம்முடைய கண்களுக்கு மறைவாக நாம் இந்த பந்தியில் முதன்மையாக பங்கு பெற்று திரும்பி போகலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்ததற்கு தேவனே சாட்சி. அந்த சாட்சியோடு கூட இந்த அப்பத்தில் பங்கு பெறுவோம், இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவோம். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த பந்தி மேலான ஒரு பந்தி, தேவனால் உருவாக்கப்பட்ட இந்த பந்தி தேவனுடைய சாயலாக மாறுவதற்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த பந்தியும் இந்த ஐக்கியமும் நமக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கிறது. நம்மை நாம் உணர்ந்து நம்முடைய சாயலையும் நம்முடைய ரூபத்தையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவன் காண்கிறார் என்ற சிந்தையோடு கூட கர்த்தரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக.